நீங்கள் பலனடைவீர்கள். இன்று நாம் கேட்க போகும் தலைப்பாவது கிறிஸ்துவின் பிரதிநிதி. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். யோவான் 16:7. தேற்றரவாளன் சத்திய ஆவியானவர் என்று அழைக்கப்படுகிறார். சத்தியத்தை விளக்கி அதை நிலைநிறுத்துவதே அவருடைய பணியாகும். முதலில் அவர் சத்திய ஆவியாக இருதயத்தில் வாசம் செய்கிறார். இவ்வாறு அவர் தேற்றரவாளன் ஆகிறார். சத்தியத்தில் ஆறுதலும் சமாதானமும் உண்டு. ஆனால் பொய்யில் மெய் சமாதானத்தையோ ஆறுதலையோ காண முடியாது. பொய்யான கோட்பாடுகள் மற்றும் பாரம்பரியங்கள் மூலமாகவே சாத்தான் மனதின் மீது தன் அதிகாரத்தை பெறுகிறான். தவறான நிலைப்பாடுகளுக்கு மனிதர்களை வழிநடத்துவதன் மூலம் குணத்தை தவறாக வடிவமைக்கிறான். வேத வாக்கியங்களின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் மனதில் பேசி இருதயத்தின் மீது சத்தியத்தை பதிக்கிறார். இவ்வாறு அவர் தவறை வெளிப்படுத்தி ஆத்துமாவிலிருந்து அதை வெளியேற்றுகிறார். கிறிஸ்து தெரிந்து கொண்ட தம்முடைய ஜனங்களை தேவனுடைய வசனத்தின் மூலம் கிரியை செய்யும் சத்திய ஆவியானவரால் தன்வசப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவரின் ஊழிய பணியை குறித்து தமது சீடர்களுக்கு விவரிக்கையில் தமது சொந்த இருதயத்தை ஊக்கப்படுத்திய அதே மகிழ்ச்சி மற்றும் நம்பிக்கையினால் அவர்களையும் ஊக்கப்படுத்த இயேசு முயன்றார். தமது சபைக்காக தாம் வழங்கியிருந்த அபரிதமான உதவி நிமித்தம் அவர் மகிழ்ச்சி அடைந்தார். தம்முடைய ஜனத்தை மேன்மைப்படுத்துவதற்காக தமது பிதாவிடமிருந்து பெற்றுத்தரக்கூடிய அனைத்து ஈவுகளிலும் பரிசுத்த ஆவியானவரே மிகவும் உயர்ந்த ஈவாக இருந்தார். புத்துயிர் அளிக்கும் ஏதுகரமாக பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட வேண்டும். அவ்வாறு இல்லாமல் கிறிஸ்துவின் பலியானது எந்த ஒரு பயனையும் அடைந்திருக்காது. நூற்றாண்டுகள் நெடுகிலும் தீமையின் வலிமை அடைந்து கொண்டே வந்திருக்கிறது. இந்த சாத்தானிய சிறையிருப்பிற்கு மனிதர்கள் தங்களையே அர்ப்பணித்தது ஆச்சரியமாக இருந்தது. தேவத்துவத்தின் மூன்றாம் நபருடைய வல்லமையான ஏதுகரத்தின் மூலமாக மட்டுமே பாவம் எதிர்க்கப்பட்டு மேற்கொள்ளப்பட முடியும். மேலும் இவர் மாற்றியமைக்கப்பட்ட ஆற்றலுடன் அல்ல, மாறாக தெய்வீக வல்லமையின் முழுமையில் வருவார். உலக இரட்சகரால் பெறப்பட்டதை பயனுடையதாக்குபவர் ஆவியானவரே. ஆவியானவரால் தாமே இருதயம் தூய்மையாக்கப்படுகிறது. ஆவியானவர் மூலமாகவே ஒரு விசுவாசி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவராகிறார். மரபு வழியாக அல்லது பழக்கப்படுத்தப்பட்ட தீமையான அனைத்து போக்குகளை மேற்கொள்ளவும் தமது சபையின் மேல் அவருடைய சொந்த குணத்தை பதிக்கவும் ஒரு தெய்வீக பலனாக தமது ஆவியானவரை கிறிஸ்து தந்திருக்கிறார். தேவன் தாமே ஆவியானவரை குறித்து தொடர்ந்து கேட்டுக்கொண்டே வருகிறோம். ஆவியானவர் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.